இந்த ஓய்வு நாளிலும் கூட உம்மை ஆராதிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அநேகருக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை கிருபையும் கர்த்தர் நீர் எங்களுடைய வாழ்க்கையில தந்தமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்திருக்கீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ராஜா. நன்றி நின்று உள்ளத்தோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி நன்றி ராஜா. உங்களுடைய கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாதே ராஜா. ஹல்லேலூயா. நீர் பாராட்டின ஒவ்வொரு கிருபைகளுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஆமென் ராஜா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீர் எங்களுக்கு கொடுத்த மகா பெரிய ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி நின்று உள்ளத்தோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் கொடுத்த அபிஷேகத்துக்காக நன்றி 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 ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வழி நடத்துதலுக்காக நன்றி நன்றி செலுத்துகிற ராஜா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நன்றிகளை துதி ஸ்தோத்திர பலிகளையும் கர்த்தர் நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நாங்கள் பாடுகிற வேளையிலே கூட ஆமென் ஆண்டவர் உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே கடந்து வர முடியாது கூட ஜெபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஒரு விடுதலை கிளம்ப முடியாது கூட ஜெபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. நாங்கள் பாடுகிற வேளையிலே எங்களுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் எடுத்து போட முடியாது கூட ஜெபிக்கிறோம். உற்சாகமாய் நாங்கள் பாட கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. எங்களுடைய ஆராதனை கர்த்தர் நீர் அங்கீகரிக்க முடியாது கூட ஜெபிக்கிற ராஜா. இந்த இடத்திலே நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு துதி ஸ்தோத்திர பலிகளையும் கர்த்தர் நீர் அங்கீகரிக்க முடியாது கூட ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளத்திலே காணப்படுகிற எல்லா விதமான போராட்டங்களையும் கர்த்தர் நீர் எடுத்து போடுவீராக. ஆமென் ஆண்டவர். ஆராதிக்கிற வேளையிலே கூட கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. உம்முடைய மகிமையினாலே மூட முடியாது கூட ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே நீரே எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. ஹல்லேலூயா. நீர் நிரப்பியருள முடியாது கூட ஜெபிக்கிறோம். அந்த யாரும் வெறுமையா செல்லாதபடிக்கு கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. நீர் ஆமென் ஆண்டவரை தொடர்ந்து வழி நடத்த முடியாது கூட ஜெபிக்கிறோம். வார்த்தை பகுதி உம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்புவிக்கிறோம். தேவரே நீர் எங்கள் மத்தியிலே இடைபடுவீராக. நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தையினாலே கர்த்தர் எங்களை தேற்ற முடியாது கூட ஜெபிக்கிறோம் ராஜா. வார்த்தையை கொண்டு கர்த்தர் நீர் அற்புதத்தை செய்வீராக. சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆமென் ஆண்டவர். வியாதிகளை கர்த்தர் நீர் எடுத்து போட முடியாது கூட ஜெபிக்கிற ராஜா. நீர் விடுதலை கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா. நீரே எங்களோடு கூட இடைபட முடியாது கூட ஜெபிக்கிறோம். வார்த்தையை கேட்பதற்கு எங்களுடைய உள்ளங்களை கர்த்தர் நீர் சிறப்படுத்துவீராக. ஹல்லேலூயா ராஜா. ஆமென் ஆண்டவரே. கேட்கிற வசனத்தின்படி ஆமென் ஆண்டவர் நடக்கவும் கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. தொடர்ந்து டீன் சர்வீஸ் சண்டே ஸ்கூல் ஊழியர்களும் உடைய கரங்களுக்குள்ள ஒப்புவிக்கிறோம். தேவரீ நீர் பிள்ளைகளை பொறுப்பெடுப்பீராக. தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான மன்னாவினால் கர்த்தர் நீர் திருப்தியாக்கி அனுப்ப முடியாது கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய கரங்களுக்குள்ள ஒப்புவிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரச்சரும் இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாதாக. நின்ற வண்ணமாய் கர்த்தரை நாம் துதித்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் துதித்து பாடி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஜீசஸ். நல்லவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். மகிழ்ந்து பாடு அல்லேலூயா, புகழ்ந்து பாடு அல்லேலூயா, சேர்ந்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். துதித்து பாடு அல்லேலூயா, களித்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah.
தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சிந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கலித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அரசுகளை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கலித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். எல்லாம் உற்சாகமா மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கலித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. 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 Hallelujah, 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 hallelujah. தாழ்வில் நினைத்தவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கலித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கலித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. 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 கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறு என்ற வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே சந்தோஷமாய் கர்த்தரை நாம் துதித்து பாடுவோம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா.
புதிய புதிய கிருபைகளை தருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. இந்த பாடல் இப்படியா சொல்லி, புது புது இரக்கத்தையும் காலை தோறும் புதிய கிருபைகளையும் தருகிற தேவன். கரங்களை தட்டி இந்த பாடல் நாம் பாடுவோம். புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம், முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம். விலகி போகாதது உந்தன் கிருபை, விலகி போகாதது உந்தன் கிருபை. விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். 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 அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. கர்த்தரே என் சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தரே என் சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன். நீரே என் உரிமை சொத்து, உம்மையே நம்பியுள்ளேன். நீரே என் உரிமை சொத்து, உம்மையே நம்பியுள்ளேன். விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். 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 அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே, தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே. நம்பி நான் காத்திருக்கிறேன் எழுபுதல் காணும் வரை. நம்பி நான் காத்திருக்கிறேன் எழுபுதல் காணும் வரை. விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். 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 அவர் கிருபை
அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். எல்லாம் சேர்ந்து இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். அவர் வல்லவர், சர்வ வல்லவர், எல்லாம் சேர்ந்து நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் சேர்ந்து அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவகண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவகண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஓ கத்தரை ஆராதிக்க வந்திருக்கிற ஹல்லேலூயா. கத்தரை முழு உள்ளத்தோடு ஆராதிக்க வந்திருக்கிற ஹல்லேலூயா. அவருக்கே மகிமை கனத்தை நாம் செலுத்துகிறோம் ஹல்லேலூயா. எங்கெல்லாம் துதி இருக்கிறதோ, கத்தரை உயர்த்துகிற துதி இருக்கிற அங்கெல்லாம் கத்தரை இறங்கி வருகிறார். எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வருவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன். எங்கெல்லாம் கத்தரை உயர்த்துகிறார்களோ கத்தர் அங்கெல்லாம் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறார் ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. புதிய கிருபையினால் நிரப்புகிறதுக்காக நன்றி, புதிய இரக்கத்தினாலே நிரப்புறதுக்காக நன்றி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று நாங்கள் சொல்லி உம்மை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் வாயை திறந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹல்லேலூயா.
வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே. மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே.
அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எல்லா கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே, ஆவியானவர் மூலமா எங்கள் நடுவிலே அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. கை உயர்த்தி நாம் இந்த தேசத்துக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே இந்த கிருபை நிறைந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஒரு விசை கூட அப்பா, ஆண்டவரே இந்த அயர்லாந்து தேசத்துக்காய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய ரட்சிக்கிற கரம் இந்த தேசத்தின் மீது நீட்டப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் கரம் அப்பா இந்த தேசத்தின் மீது நீட்டப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே உம்முடைய கிருபைகள் அதிகரிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிரியைகள் இந்த தேசத்தில் இன்னும் அதிகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சுவிசேஷ வாசல்கள் இந்த தேசத்தில் கர்த்தாவே திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே இதற்காய் ஆண்டவரே நாங்கள் சபையாய் ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு கர்த்தாவே இந்த தேசத்துக்கு கடந்து வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனத்துடைய ஆவிக்குரிய கண்களை நீர் திறக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. பெரிய காரியங்களை இந்த தேசத்தில் நீர் செய்வீராக அப்பா. தேசத்தை ஆளுகிற தலைவர்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. விசேஷித்த ஞானத்தினால கிருபையினால அப்பா ஆண்டவரே அவர்களை நிரப்புவீராக. துதி கன மகிமை நாங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். யாவரும் உட்காருவோம். இப்பொழுதுமாக நம் ஆண்டவருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை உற்சாகமாய் நாம் கொடுப்போம். அதே நேரத்தில் நம்முடைய சர்ச் அனௌன்ஸ்மெண்ட்ஸை நம்ம கேட்போம். நம் யாவருக்கும் தெரிந்த வண்ணமாய் ஒவ்வொரு மாதமும் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எவ்ரி மந்த் நமக்கு ப்ராமிஸ் சர்வீஸ் உண்டு. அது ஃபேஸ்புக்கில் நம்ம டெலிகாஸ்ட் செய்கிறோம். அது மாத்திரமல்ல, செகண்ட் ஃப்ரைடே ஆஃப் எவ்ரி மந்த் நமக்கு பைபிள் ஸ்டடி உண்டு. அது வீட்டு கூட்டங்களாக நம்ம ஒவ்வொருடைய வீட்டில் வைத்து செய்து கொண்டு வருகிறோம். தேர்ட் சாட்டர்டே ஆஃப் எவ்ரி மந்த் நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் உண்டு. நேற்றைய தினத்திலும் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிப்பாராக. அண்ட் லாஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் எவ்ரி மந்த் நமக்கு ஆன்லைனில் நமக்கு நைட் ப்ரேயர் உண்டு. ஃப்ரம் 9:30 to 1:30 AM in the morning நம்ம ஆன்லைனில் நம்ம கூடி நம்ம பல காரியங்களுக்காக நம்ம ஜெபித்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, எவ்ரி வெனஸ்டே ஃப்ரம் மிட் வீக் ப்ரேயர் ஃப்ரம் ஈவினிங் 6:30 to 7:30 இந்த ஈவினிங் நம்ம லேடிஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ஆன்லைனில் நம்ம பல காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த கூடுகள் எல்லாம் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். Look upon the Lord in prayer. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. Our Holy Father, we thank you Lord and we praise you and thank you for this blessed time in the name of Jesus. கர்த்தரே எங்களோடு நீர் பேசுவீராக. Lord, speak to us. ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறப்பீராக. Lord, open our spiritual eyes. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus name we pray. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Let the holy name of God be glorified. இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். And here the angel of the Lord is speaking to Philadelphia church. சத்தியம் உள்ளவரும் பரிசுத்தம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. And he just says these things, says he who is holy, he who is true, he who has the key of David, he who opens and no one shuts and shuts and no one opens. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். Our Lord God, he is a holy one. நம்முடைய ஆண்டவர் சத்தியம் உள்ளவர். Our Lord God, he is faithful. நம்முடைய ஆண்டவர் கையிலே தாவீதின் திறவுகோல் இருக்கிறது. Our Lord God, he has the keys of David in his hands. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவரை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? அவர் ஒருவரும் அதாவது பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், அவர் திறக்கிற தேவன். And he is the Lord God who opens the shut doors. அது மாத்திரமல்ல, அவர் பூட்டும்போது ஒருவரும் திறக்க முடியாது. And not only that, when he shuts, no one can open. பல காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். And we are just reading about the Lord Jesus like this in this verse. ஆனா எல்லா வார்த்தையும் நாம் இந்த காலையில் சிந்திக்க போவதில்லை, ஒரு வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். But we are not going to meditate all the other things, but we are just going to focus on one word. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். And he is the one who opens and no one shuts. நம்முடைய ஆண்டவர் திறக்கிற தேவன். Our Lord God is a God who opens. அந்த வார்த்தையை இந்த காலையில் சுருக்கமாக நான் சிந்திக்க போகிறோம். And we are just going to meditate on this word very briefly this morning. Hallelujah. Hallelujah. கர்த்தர் திறக்கிற தேவன். Our Lord God, he is the one who opens. அநேக நேரத்திலே பிசாசு கதவுகளை
பூட்டுகிறான். And many times Satan, he is closing the doors. மனுஷர் கூட சில நேரத்தில் கதவுகளை அடைக்கிறார்கள். And even the men, they close the doors. சூழ்நிலை நமக்கு கதவை அடைக்கிறது. And the situation, it shuts the door for us. ஆனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறக்கிறவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். But we just need to believe our Lord Jesus is the Lord who opens. சிலர் சொல்லுவாங்க எல்லா பக்கத்துல எனக்கு கதவு அடைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லுவார்கள். And many will just say, wherever I turn, all the doors are shut. அப்படி சொன்னா அவர்கள் காரியம் ஒன்றும் வாய்க்காமல் போகிறது. And if you just see, their things doesn't prosper. அவர் காரியம் நடக்கவில்லை. And their things doesn't prosper. சோர்ந்து போய் விடுகிறார்கள். And so they just become very weary. ஆனா தேவன் மீது விசுவாசம் வைக்கவில்லை. They are not putting the faith or trust in the தேவன் Lord. திறக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் இல்லை. And they do not have a faith, the Lord God will open. நம்முடைய தேவன் திறக்கிறவர். Our Lord God is a God who opens. நம்முடைய தேவன் எங்க இருக்கிறார்? And where is the Lord? பரலோகத்திலே வீற்றிருக்கிறார் என்ற வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். And we are just reading in the scriptures, our Lord God dwells in the heavens. பரலோகத்தில் வாசம் செய்கிறவர் அவர் திறக்கும் பொழுது பூலோகத்திலும் திறக்கப்படுகிறது. And when our Lord God who is dwelling in the heavens open, and it is opening on earth. ஒருவேளை என் வழிகள் அடைக்கப்பட்டிருக்குதுன்னு நினைக்கலாம். And maybe you might be thinking, my ways are short. ஆண்டவர் ஒரு வழி, அதாவது பிசாசு ஒரு வழி அடைத்தால் ஆண்டவர் 1000 வழியை ஆண்டவர் திறப்பார். And if Satan, he just close one way, the Lord God will open 1000 ways for you. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே திறக்கிறவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். So we just need to understand our Lord God is a God who opens. Hallelujah. Hallelujah. நமக்காக கர்த்தர் திறப்பார். Our Lord God, he will open for us. கையிலே திறவுகோல் இருக்கிறது. And he just has the keys in his hands. அதுதான் இயேசு என்ன சொன்னார்? உயிர்த்தெழுந்த பிறகு யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, and after the Lord Jesus Christ was resurrected, when he revealed himself to John, வெளிப்படுத்தின விஷயம் 1:18 நீங்க வாசித்து பார்த்தால், and when you just read in Revelation chapter 1 verses 18, நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். and he said, I was dead and behold I am alive forevermore. நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். And he just said, I have the keys of Hades and of death. கையிலே திறவுகோல் இருக்கிறது. And he just has the keys in his hand. தேவன் திறக்கிற தேவன். Our Lord God is a God who opens. ஆசீர்வாதத்தை திறக்கிற தேவன். And he is the one who opens our blessings. Hallelujah. Hallelujah. சகல நன்மைகளையும் திறக்கிற தேவன். And he is the Lord God who opens all the அங்க goodness. திறக்கப்பட்டதான் கீழே திறக்கப்படுகிறது. And only it is open there and it is open here on earth. தேவன் மீது விசுவாசத்தை நாம் வைக்க வேண்டும். So that's what we just need to put our faith and trust in God. Hallelujah. Hallelujah. தேவன் திறக்கிறார். Our Lord God opens. இந்த காலையில் அதை தான் நாம் சிந்திக்க போகிறோம். And even this morning we are just going to meditate on this. வாசிப்போம் உபாகமம் 28ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது, And when we turn our Bibles to Deuteronomy chapter 28, அங்கே எதை திறக்கிறார் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். and we are just reading what the Lord God opens. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். And Deuteronomy chapter 28 verses 12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். வானத்தை திறப்பார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். And we are just reading in this verse, the Lord will open to you his good treasures, the heaven. Hallelujah. Hallelujah. நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். And the Lord God will open the heavens which serve as a good treasure. கர்த்தர் வானத்தை திறக்கும்போது நல்ல அவருடைய பொக்கிஷ சாலையிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். And when the Lord God opens the heaven, he is just blessing us from his storehouse. Hallelujah. Hallelujah. கர்த்தர் வானத்தை திறப்பார். Our Lord God, he will open the heavens. எனக்காக தேவன் வானத்தை திறப்பார். And let us all say, the Lord God will open the heavens for me. எனக்காக தேவன் வானத்தை திறப்பார். And the Lord God will open the heavens for me. தமது பொக்கிஷ சாலையிலிருந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். And the Lord God will bless us from his storehouse. அநேக இடத்துல இதை வாசிக்கும்போது வானம் திறக்கப்பட்ட காரியத்தை அநேக இடத்துல நாம் வாசிக்கிறோம். And we can just read in many part of the scriptures, the heavens were opened. வானம் திறக்கப்படும் பொழுது தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறார். And when the Lord God is opening the heavens,
heavens, He is giving us the blessings. அங்க ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கிறது. And there is a storehouse, a storeroom in the heaven. நீங்க ஆங்கிலத்துல வந்து ஸ்டோர் ஹவுஸ் அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது. And in English version it just says it's a storehouse. அதனாலே அதை திறந்து தேவன் என்ன செய்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்கிறார். And the Lord God is opening that storehouse and He is blessing ஒரு us. இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, And when we are just troubled in our life, தேவை நிறைந்த ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, when we are just facing a situation where there are many needs, அந்த தேவைகளை சந்திக்கும்படி தேவன் வானத்தை திறக்கிறார். and the Lord God is opening the heavens in order to meet all your needs. அதனை திறக்கிறவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். So we just need to believe the one who opens. நம்முடைய ஆண்டவர் திறக்கிறவர். Our Lord God is a God who opens. நம்மை சுற்றி இருக்கிற சில காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். And maybe around us some doors are shut. ஆனால் திறக்கிறவர், அவர் திறக்கும்போது ஒருவரும் பூட்ட முடியாது. But if our Lord God opens, no one can shut. Hallelujah. Hallelujah. நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் திறந்து விட்டார், நிச்சயம் ஒருவரும் பூட்ட முடியாது. And if the Lord God will open the heavens in order to bless us, no one can shut it. வானத்தை தேவன் திறக்கிறார். The Lord God is opening the நம்ம heavens. வாசிப்போம்னு சொன்னா 2 ராஜாக்கள் வரும்பொழுது, And when you turn your Bibles to 2 Kings, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்தால், and 2 Kings chapter 6 verses 24. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனனாத் தான் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். சீரியா ராஜா சமாரியாவை முற்றுகை போடுகிறான். And we are just reading in this verse, the king of Syria comes and besieges Samaria. சமாரியா முற்றுகை போட்ட பிறகு ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகிறது. And after this king came and besieged Samaria, there was a great famine. கொடிய ஒரு பஞ்சத்தை அங்கே பார்க்க முடிகிறது. And we are just reading about a severe famine here. எங்கெல்லாம் பஞ்சம் வருகிறதோ அங்கெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தால், And when you just read where a famine comes, மழை வராத நிமித்தமாக பஞ்சம் உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். and we are just seeing as there is no rain, there was famine. அது மாத்திரமல்ல, இயற்கை சீற்றங்களாலே சில நேரத்தில் பஞ்சம் வருவதை நாம் பார்க்க முடியும். And not only that, it's because of the natural destruction you might be seeing the ஆனா இங்கே famine. அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் அல்ல. But when you just see, this famine is not because of that. இங்கே யுத்தம் செய்யும்படியாக சமாரியாவை முற்றுகை போட்டது நிமித்தமாக பஞ்சம் வந்தது. And when you just see in this verse, as king of Syria came and besieged Samaria, the famine came. இன்றைக்கும் யுத்தத்தின் நிமித்தமா என்ன செய்கிறோம்? எக்கனாமி உயர்ந்து விட்டது என்று சொல்லுகிறோம். And பொருளாதாரம் உயர்ந்து விட்டது என்று சொல்லுகிறோம். and it's to even today we just see because of the war, the economy has gone up. விலைவாசி ஏன் உயர்ந்து இருக்கிறது? And why the prices have gone up? யுத்தத்தின் வார் நிமித்தமா தான் இதெல்லாம் நடக்கிறது. And if you just see the reason why, it is all because of the war. பல இடத்துல வார் பரவும் என்று சொன்னால், And he say if the war spreads to different nations, எக்கனாமி முடக்கப்படும். and when you just see, the economy will go down, பொருட்கள் எல்லாம் உயர்ந்து விடும். and all the prices will go up. இது நிமித்தம் தான் சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு பஞ்சமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். And it's only because of this a situation of famine comes. இந்த பஞ்சம் எவ்வளவு தூரம் போகுது என்று சொன்னால், And when you just read here until where this famine went, கழுதை தலை வந்து 80 சேக்கலுக்கு விற்கப்பட்டது. when you just see here, read here, the donkey's head was sold for 80 shekels of silver. புறாவின் அதாவது அந்த பயிர் 5 சேக்கலுக்கு விற்கப்பட்டது. A cab of dove's droppings was sold for 5 shekels of silver. அது மாத்திரமல்ல, இந்த பஞ்சம் ஒரு உச்ச கட்டத்துக்கு போனது. And not only that, this famine, it just reached greater heights. அதாவது ராஜாவிடத்தில் 2 ஸ்திரீகள் வருகிறார்கள். And there's 2 women who came to this king. அவங்க சொல்றாங்க, இன்றைக்கு உன் பிள்ளையை நாம் தின்போம், நாளைக்கு உன் பிள்ளை இன்னொரு பிள்ளை நீ கூடன்னு சொல்லி இந்த பஞ்சம் அவ்வளவு கொடிதாய் மாறிவிட்டது. And these women, they just said to the king, we were just speaking to one another, give your son one day and I will give my son another day. So the famine, it just went to a greater height like இதை this. கேட்ட ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு ரெட்டு உடைத்துக் கொண்டான். And hearing this, the king tore his clothes and he just put on his sackcloth and sat. எப்பவும் தீர்க்கதரிசி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவான் அல்லவா? And he was just saying every
time the prophet of the Lord would say எலிசா something. தீர்க்கதரிசி சொல்லவே இல்லை, ஒரு வார்த்தையும் சொல்லவில்லையே. And he just said, King Elijah the prophet, he has never uttered a ஏன்னா அந்த word. பஞ்சம் பல நாட்கள் பல மாதங்கள் கடந்து போய்விட்டது. And this famine, it just went on for few days and few months. ஏன்னு சொன்னா வெளியே இருக்கிற பொருட்கள் உள்ள வர முடியவில்லை. Because the things that are outside are not able to come இது inside. நிமித்தமா இந்த பஞ்சம் உண்டானது. And because of this the famine came. அதனால ராஜாவுக்கு ஒரே கோபம், தீர்க்கதரிசி மீது கோபம். And so this king was angry towards this prophet. கொன்று போட்டுறணும் And he just plotted a plan to kill this prophet. அப்படின்னு சொல்லி ஆட்களை அனுப்புகிறான். So he is just sending the அந்த messenger. ஆட்கள் வருவதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு உண்டானது. And before the messengers came, the word of the Lord came to the prophet. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது And when you just read in 2 Kings chapter 7 verses 1. அங்கே சொல்லப்படுகிறது தீர்க்கதரிசிக்கு வார்த்தை உண்டானது. And we just read in verse 1, Elisha said, hear the word of the Lord. வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தருடைய வார்த்தை நாளை 24 ஹவர்ஸ்க்குள்ள மாறும் என்று எலிசா தீர்க்கதரிசனமாய் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறான். And here we are reading in this verse, prophet Elisha is prophesying tomorrow by this time this famine will be changed. அப்போ ராஜாவுக்கு கையில கொடுக்கிற பிரதானி ஒருவன் என்ன சொல்கிறான்? மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? வானத்தின் மதகுகளை உண்டாக்கினால் அல்லது வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படி நான் நடக்குமா? And we just read the officer on whose hand the king leaned upon, he is just saying, even if the Lord God opened the windows of heaven, will this happen? வானத்தின் மதகுகளை குறித்து இவன் பேசுகிறான். And he is just speaking about the windows of heaven. தெரிஞ்சு பேசுறான், தெரியாது பேசுறானோ? And we do not know whether he knows what he speaks or not. ஆனா இவனுக்குள்ள ஒரு கேள்வி, நாங்கள் பஞ்சத்தையே பார்த்திருக்கிறோம், இந்த பஞ்சம் மாறாது, இது முடியாது, இப்படியே நாங்க எங்க மைண்ட் எல்லாம் யோசிக்குது, உடனே 24 மணி நேரத்துல இது மாறுமா என்று சொல்லி அவனுக்குள்ள சந்தேகம். And he just had a doubt in him, and we are just seeing this famine for many days, and will this change? ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொன்னானோ அதேபடியா நடந்தது. But whatever was said according to the prophet, it happened. தேவன் வானத்தை திறப்பார்னு சொன்னால் அவருடைய பொக்கிஷ சாலையிலிருந்து கர்த்தர் என்ன செய்வாரு? தருகிற தேவன். And if the Lord God will open the heavens, he will just give from his storehouse. வானம் திறக்கப்படுது, அங்கெல்லாம் ஒரு மாற்றம் வருவதை, கீழே மாற்றம் வருவதை நாம் காண முடியும். And wherever the Lord God opens the heavens, we can just see the changes that is happening. சடனா சேஞ்ச் வருதுன்னா வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. And if there is a sudden change, we just need to understand the heavens are opened. இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகுது, மாறுகிறது என்று சொன்னால் அது வானம், நமக்கு மேல வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. And if we are just facing a supernatural situation, it means the heavens which is above us are opened. தேவைகளை தேவன் சந்தித்தார். And the Lord God met all their needs. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது, And when you turn your Bibles to 2 Kings chapter 3, அங்கே 3 ராஜாக்கள் சேர்ந்து மோவாபின் ராஜாவோடு யுத்தத்தை செய்யும்படியே புறப்பட்டார்கள். and there were 3 kings who came against King Moab. யூதாவின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, அது மாத்திரமல்ல வேற ஒரு மூணாவது ராஜா ஒருவர் இருக்கார். வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். 3 ராஜாக்கள் மோவாபின் ராஜாவோடு யுத்தம் பண்ணும்படியாய் போறார்கள். And here we read in verse 9, the king of Israel went with the king of Judah and the king of Edom against King Moab. 7 நாள் சுற்றி திரிந்தார்கள். அங்கே சுற்றி திரிந்தபோது தண்ணீர் கிடைக்கவில்லை. And when they just went around 7 days, there was no water. இப்போ யோசபாத் கேக்குறான், யாராவது தீர்க்கதரிசி உண்டா என்று சொல்லி. And now King Jehoshaphat asks, is there any prophets here? ஏனா முன்னேற முடியாது, பின்வாங்கவும் முடியாது. Because they are not able to move forward or they cannot go backward. யுத்தத்துக்கு போனா செத்துடுவாங்க. And if they just go for the battle, they will die. திரும்பி போனாலும் செத்துடுவாங்க. And even if they just go back, they will die. எங்கேயோ தண்ணீர் இல்லை. Because if you see, there's no water anywhere. நான் முதல்ல பார்த்தது ஆகாரம் இல்லை. And firstly we just saw there was no food. இங்க தண்ணீர் இல்லை. But here we see there was no water. அப்போ தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசி உண்டு, எலிசா தீர்க்க
தீர்க்கதரிசி உண்டு என்று சொல்லி ஒருவன் சொல்லுகிறான். And one person says there's a prophet Elijah who is உடனே here. யோசபாத் சொன்னா கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. And immediately King Jehoshaphat said the word of the Lord is with him. ஆக அநேக தீர்க்கதரிசி இருந்தாங்க, ஆனா வார்த்தை இல்லை. ஆனா இந்த தீர்க்கதரிசியிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. And there were many prophets, but they never had the word of the Lord with them. But this prophet Elijah, he had the word of the Lord with இப்போ them. எலிசாவிடத்துல போன பிறகு எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். And now when they just went to prophet Elisha, he அவன் என்ன prophesied. சொல்லுகிறான்? பள்ளத்தாக்கிலே வாய்க்காலை வெட்டுங்கள். And he just asked them to dig the ditches in the valleys. 17ஆம் வசனம் சொல்லுது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். And in verse 17 we just see, you will not see the wind, nor shall you see the rain. ஆனால் தண்ணீர் வரும், நீங்களும் உங்கள் ஆடு மிருக ஜீவன் எல்லாரும் தண்ணீரை நீங்கள் குடிப்பீர்கள். And it just says, but the valley will be filled with water, and your cattle and your animals may drink இங்க from that. தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? And what does the prophet say here? பள்ளத்தை குழிய வெட்டுங்க சொல்றான். And he just says, you dig the ditches in the valleys. நீங்க காண, அதாவது மழையை காண, மேகத்தை காண மாட்டீர்கள். And you will not see the clouds nor the rain. காற்றை காண, மழையும் காண மாட்டீர்கள். And you will not see the wind nor the rain. அதாவது அடையாளம் இல்லை. And when you just see here, there is no sign. ஆனால் எலியா நாட்களிலே மழை நின்றபோது, But during the days of Elijah, when the rain was stopped, மறுபடியும் எலியா ஜெபம் பண்ணும்போது தன் ஊழியக்காரனை சமுத்திரத்திலே போய் பார் என்று சொல்லி அனுப்பினான். and when Elijah prayed, he just sent his servant to go towards the sea and look. உள்ளங்கையில ஏதாவது மேகம் எழும்புதான்னு சொல்லி ஒரு அடையாளத்துக்காக அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். And he was just praying whether a cloud will rise from the hand of a man. கர்த்தர் ஏற்கனவே அவன் காதிலே சத்தத்தை தொனிக்க பண்ணிவிட்டான். And the Lord God already made him to hear the voice. ஆகாவை பார்த்து சொல்கிறான், பெரும் இரைச்சல் சத்தம், பெரும் மழையின் இரைச்சல் சத்தம் என் காதிலே கேட்கிறது. And Elijah, he just says, I am just hearing the voice of abundance rain in my ஆனால் ears. பார்க்கவில்லை. But he didn't see that. பார்க்கும்படியாய் தன் ஊழியக்காரனை சமுத்திரத்துக்கு அனுப்புகிறான். And in order to see that, he is sending his messenger to go towards the அவன் sea. போய் சமுத்திரம் வழியாய் பார்த்து வரான், சொல்றான் இல்லை என்று சொல்லுகிறான். And he just went towards the sea, and he came back and said, I couldn't see அவன் anything. சொல்லுகிறான், 7 முறை நீ பார்த்து கொண்டு வா. And he just asked him to go and see 7 ஏழாவது times. முறை உள்ளங்கையிலே சின்ன அளவு கை, அதாவது மனுஷ கை அளவு ஒரு மேகம் எழும்புகிறது. And when he just went for the 7th time, he just saw a cloud a size of the hand of a இந்த man. அடையாளத்தை பார்த்த பிறகுதான் எலியா புறப்படுகிறான். And only after seeing the sign, Elijah ஆனா departed. இங்க அப்படி அல்ல. அவன் எலிசா மூலமா கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, அடையாளத்தை நீ பார்க்க மாட்டாய். And here we just see, there is no sign, but you will not நீ see. விசுவாசிக்க வேண்டும். And you just need to believe நீ it. விசுவாசித்து நடக்க வேண்டும். And you just need to walk in faith. Hallelujah. Hallelujah. விசுவாசித்து அவர்கள் நடந்தார்கள். And they just walked in faith. குழியை வெட்டினார்கள். And they just dig the pitches. வாய்க்காலை வெட்டினார்கள். And they dig the pitches in the valleys. தண்ணீர், தீர்க்கதரிசி சொன்னபடியே தண்ணீர் வந்தது. And according to what the prophet said, the water இதெல்லாம் came. எப்படி நடக்கிறது? And how all these happen? தேவன் கர்த்தர் வானத்தை திறந்தா கீழே நடக்கும். And if the Lord God will open the heavens, all these will happen on மேல earth. திறந்தா கீழே அற்புதம் நடக்கும். And if the Lord God will open it above, it will happen on அதான் கர்த்தர் வானத்தை திறப்ப நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். And that's what the Lord God says, I will bless you from the storehouses in heaven. Hallelujah. Hallelujah. கர்த்தர் வானத்தை திறப்பார். Our Lord God will open the அவர் திறக்கும் heavens. போது யாரும் பூட்ட முடியாது. And if he just opens, no one can shut சத்துரு it. பூட்ட முடியாது. And the enemy couldn't lock சூழ்நிலை it. பூட்ட முடியாது. And the situation எந்த couldn't lock மனுஷனும் it. பூட்ட முடியாது. And no man could lock it. Hallelujah. நம்முடைய Hallelujah. தேவன் திறக்கிறவர். Our Lord God is a God who அவர் opens. நமக்காக திறக்குவார். And he will open for us. Hallelujah. Hallelujah. அதாவது நம்முடைய பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு திறப்பார். And not only he will just open in a financial life, but he will open our blessings in the spiritual life. யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது, And when you turn your Bibles to John chapter 1, கடைசி வசனத்தை நான் வாசிப்போம்னு சொன்னால், and in John chapter 1 in the last இயேசு verse, அவர்களை பார்த்து சொல்கிறார். and the Lord Jesus is looking at them and saying this. வாசிப்போம். பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே காண்பீர் என்று மெய்யாகவே நான் சொல்கிறேன். Most assuredly I say
to you, hereafter you shall see heaven open and the angels of the God ascending and descending upon the Son of Man. வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூத ஏறுவது இறங்குவதையும் இது முதல் காண்பீர்கள். And he just says, you shall see the heavens will open and the angel of the God ascending and descending upon the Son of வானம் Man. திறக்கும் பொழுது ஆவிக்குரிய காரியத்தை நாம் பார்ப்போம். And so when the heavens are open, we will just see the spiritual things. தரிசனத்தை பார்ப்போம். And we will see the நம்முடைய visions. கண்கள் திறக்கப்படும். And our eyes will be மற்றவங்க opened. பார்க்க முடியாத நாம பார்ப்போம். The others wouldn't be able to see, but we will see. அதுதான் வானத்தை தேவன் திறக்கிறார். And that's what the Lord God is opening the heavens. Hallelujah. Hallelujah. நம்முடைய கண்கள் திறக்கிறார். And the Lord God is opening our நம்ம eyes. கண்களை மாத்திரமல்ல நம்முடைய காதுகளையும் கர்த்தர் திறப்பார். And not only he is opening our eyes, but he is opening our ears. மார்க் 7 அதிகாரத்து 34 வசனம் 35 வசனம் வாசித்து பார்த்தால் And when you turn your Bibles to Mark chapter 7 verses 34. அங்கே ஒரு செவிடனை கொண்டு வருகிறார்கள். And they are just bringing a person who was ஒரு deaf. ஊமையை கொண்டு வருகிறார்கள். And they just brought a person who had an impediment with his speech. ஊமையும் செவிடுமாய் அவன் இயேசுவிடத்தில் வந்த பொழுது And when he was a deaf and a dumb person, when he came to the Lord இயேசு அவன் Jesus. காதில வைத்து சொல்கிறார் எப்பத்தா என்று சொன்னார். And the Lord Jesus touched his ears and said, Ephphatha. எப்பத்தா என்று சொன்னா திறக்கப்படுவாயாக. And Ephphatha means be opened. அவன் காது திறந்தார். And the Lord Jesus opened his ears. எழுத்தின்படி காது திறந்தார். And literally the Lord Jesus opened his ஆவிக்குரிய ears. ஜீவியத்திலும் தேவன் காதுகளை திறப்பார். And even in a spiritual life, the Lord God will open our அதான் ears. தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? And what does the prophet கண் say? இருந்து நீங்க காணாதவளா, காது இருந்து நீங்க கேட்காதவளா, இருதயத்தில் உணர்ந்து கொள்ளக்கூட உணராதவர்களா இருக்கிறீர்கள். And even though you have eyes, you are not able to see. Even though you have the ears, you are not able to hear. Even though you are having the heart, you do not have the ability to பழைய understand. ஏற்பாட்டில் அப்படிதான் வாழ்ந்தார்கள். And the people in the Old Testament, they led their lives like அவர்களால் this. பார்க்க முடியவில்லை. And they were not able to தேவ see. வசனத்தை கேட்க முடியவில்லை. And they were not able to hear the word of உணர்ந்து கொள்ள God. முடியவில்லை. And they were not able to அதுதான் understand. கர்த்தர் வானத்தை நமக்காக திறந்து நாம் பார்க்கும்படி உதவி செய்கிறார். And that's what the Lord God is opening the heavens for us to see. தேவ தூதர் ஏறுவதை இறங்குவதை பார்த்தார்கள். And they just saw the angels of the Lord ascending and descending from யாக்கோபு heaven. கல்லை எடுத்து படுத்தபோது தேவதூதர் ஏறுவதை இறங்குவதை அவன் பார்த்தான். And when Jacob, he just took a stone and he just lie down and he just saw the angels ascending and descending from heaven. எம்மாவுஸ் சீஷருக்கு அவர் கண்களை திறந்து தன்னை வெளிப்படுத்தினார். And when the Lord Jesus revealed himself to the disciples of Emmaus, they opened his eyes and they were able to see him. ஆரம்பத்தில் இயேசு பக்கத்துல இருக்கான்னு தெரியவில்லை. And before they were not able to see, the Lord Jesus was beside கண்களை them. திறந்தபோது இயேசுவை அறிந்து கொண்டார்கள். But when the Lord Jesus opened their eyes, they were able to see it was எலிசா Jesus. தன் வேலைக்காரனுக்காக ஜெபம் பண்ணுகிறான். And Elijah, prophet Elijah, is praying for his servant. ராஜா எலிசாவை பிடிக்கும்படி ஆளை அனுப்பினான். And the Syrian commander sent his army in order to catch hold of ஆண்டவரே Elijah. தேவனே இவன் கண்களை திறந்தருள் என்று சொல்லி ஜெபம் பண்ணினான். And prophet Elijah prayed to the Lord, Lord, open his eyes. இவன் கண் திறக்கப்பட்ட போது ஆவிக்குரிய காரியத்தை பார்த்தான். And when his eyes were open, he was able to see the spiritual things. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நம் கண்ணை திறக்கும்போது நாம் அதிசயங்களை பார்ப்போம். And when the Lord God will open our eyes, we will just see the அதான் miracles. தாவீது ஜெபம் பண்ணான், ஆண்டவரே உம்முடைய அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். And that's what David prays, Lord, open my eyes so I can just see the miracles. Hallelujah. Hallelujah. காதிலிருந்து கர்த்தர் திறக்கிறார். And the Lord God is opening our தேவனுடைய ears வார்த்தை கேட்கும்படியாக. in order to hear the word of யோவான் God. சொல்லும்போது சொல்கிறார், And when John says about this, இதோ தேவ குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வந்திருக்கிறது. and he just said the time has come in order to hear the voice of யாரெல்லாம் God. தேவ குமாரனுடைய சத்தத்தை கேட்க அவர்கள் பிழைப்பார்கள். And whoever hears the voice of the Son of Man, they will live. தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். And we will be able to hear the voice of தேவனுடைய God. வார்த்தை நமக்கு நேரா வரும்பொழுது, And when the word of God is coming directly ஒரு to us, பிரசங்கத்தை நாம் கேட்கும் பொழுது, when we just hear a அதுல sermon, ஒரு வார்த்தையை தேவன் நமக்கென்று வைத்திருப்பார். and the Lord God, he would have kept a word for அந்த us. வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். And we just need to hear that ஒரு word. வார்த்தை தீர்க்கதரிசனமா வரும். And one word will come towards us as prophecy. சொல்லுகிற கர்த்தர் என்னோட பேசினார் என்று சொல்லுகிறார்கள். And that's what people say, the Lord God has spoken to me. ஏன்னா ஒரு வார்த்தை தேவன் அனுப்புகிறார். Because the Lord God is sending one word to அவங்களுக்கு them. கேக்குது பக்கத்துல கேட்கல. And they are able to hear, but the person next to them, they are not able to ஒவ்வொரு hear. முறை நான் கேட்கும்போது தேவன் பேசுவதை நாம் கேட்கிறோம். And each time when we hear the word of God, we are hearing the Lord God is speaking என் to ஆடுகள் us. என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று இயேசு சொன்னார். And the Lord Jesus said, my sheep will heed to my என்
நாளிலே voice. நான் அறிந்திருக்கிறேன் இயேசு சொன்னார். And the Lord Jesus said, I knew my sheep. ஹalleluya. Hallelujah. லிடியாவுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். And the Lord God opened the heart of Lydia. பவுலும் சீலாவும் பிரசங்கித்த பொழுது When Paul and Silas was preaching, லிடியாவுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். and the Lord God opened the hearts of Lydia உணர்ந்து கொள்ளும்படியாக. in order for us to ஏன் இருதயம் understand திறக்கப்படுகிறது? why the hearts are நாம் opened, தேவ பிரசன்னத்தை உணரும்படியாக. in order for us to feel God's தேவ presence, பேசுவதை உணர்ந்து கொள்ளும்படியாக. in order for us to understand what the Lord God is speaking to us. அதுதான் இருதயத்தை திறக்கிறார். And it's only for this the Lord God is opening the hearts. வானத்தை திறப்பார்னு சொன்னா இந்த காரியம் நடக்கும். And if the Lord God will open the heavens, all these will happen. ஹalleluya. Hallelujah. என் மேல வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. And the heavens are opened high above நான் me. சொன்னேன் என் மேல கர்த்தர் வானத்தை திறந்து வைத்திருக்கிறார். And the Lord God has opened the heavens above me. எனக்கு வானம் அடைக்கப்படவில்லை, எனக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. And the heavens are not opened above me, and it is not shut. ஹalleluya. Hallelujah. இரண்டாவது நான் பார்ப்பேன்னு சொன்னால் And secondly, நான் வாசிப்போம் சங்கீதம் 105ஆம் சங்கீதத்துக்கு வரும்பொழுது when you turn your Bibles to Psalms chapter 105, 105ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். and Psalms 105 verses 18, அவன் கால்களை விலங்கு போட்டு அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைப்பட்டிருந்தது. they hurt his feet with fetters, and he was laid in irons. இங்க யோசேப்பை குறித்து இங்க வாசிக்கிறோம். And we are just reading about Joseph in this யோசேப்பு verse. சிறையிலே அடைப்பட்டு இருந்தான். And Joseph, he was in prison. அவன் வாழ்க்கையை பார்ப்போம்னு சொன்னா அவன் எந்த தப்பு செய்யானான், அவன் சிறையிலே தள்ளப்பட்டான். And when you just see the life of Joseph, he never committed any mistake, but he was in prison. சிறையிருப்பின் ஒரு அனுபவம். And it is an experience of captivity. சொல்லுவாங்க சிறையிருப்பின் அனுபவம் போல இருக்கு என் வாழ்க்கை. And some will say, my life is under the bondage or captivity. இந்த காரியத்தில் நான் சிறைப்பட்டது போல இருக்கிறேன். And they just say, I feel that I am just being under captivity like this. சிறைப்பிடிக்கிறான். And Satan, he is just putting a person under captivity. ஆனா இங்க யோசேப்பு செய்யாத தவறுக்காக சிறையில் அடைக்கப்பட்டான். But when you just read about Joseph here, he ended up in prison even though he never committed any பல mistake. நாட்கள் சென்றது. And many days have passed by. ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த நாளிலே கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவனை வெளியே கொண்டு வருகிறார். And one day came and the Lord God is delivering him out of the prison. அந்த அடைப்பட்ட அந்த கதவை கர்த்தர் திறக்கிறார். And the Lord God opened the doors which were shut. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே And Genesis chapter 41 verses 14. அங்கே பார்வோன் ஆட்களை அனுப்பி யோசேப்பை அழைத்து வரும்படியாய் கட்டளையிட்டான். And Pharaoh, he just sent the people in order to call Joseph. வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். ஒரு நாள் வந்தது, அந்த நாளிலே கர்த்தர் என்ன செய்கிற, வானத்தை திறப்பார்னு சொன்னா இந்த சிறையிருப்பு திறக்கப்படுகிறது. And we are just reading here, a day has come and the Lord God delivered Joseph from the captivity. அவன் சிறையிருப்பை கர்த்தர் திறந்தார். And the Lord God, he opened his captivity. அவன் வாழ்க்கையில ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டான். And he was able to receive the deliverance in his life. இப்படிப்பட்ட அனுபவம் யோபின் வாழ்க்கையில இருந்தது. And this sort of experience Job faced in his life. கடைசில யோபை சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போட்டார். At the end we can just see the Lord God changed the captivity for Job. அது மாத்திரம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது, And not only that, when you turn your Bibles to Acts the Apostles chapter 12, அங்கே ஏரோது பார்வோன் அதாவது சீஷர்களை அவன் சிறையிலே போட்டான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். and we are just reading King Herod put the disciples in prison. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். And Acts the Apostles chapter 12 verses 5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கையில் பேதுரு சிறைச்சாலையிலே கட்டப்பட்டு இருக்கையிலே காக்கப்பட்டிருக்கையிலே சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். பேதுருவை பிடித்து சிறையில போட்டான். And when you just read in verse 5, Peter was therefore kept in prison, but constant prayer was offered to God for him by the church. இப்போ யோவானுடைய சகோதரன் யாக்கோபை பட்டயத்தினால அவன் கொலை செய்தான். And now he just killed James, the brother of John, with a sword. ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். And all the people were filled with great joy. ஒவ்வொரு சீஷனா பிடிச்சி நம்ம கொல்லலாம்னு சொல்லி ஐடியா பண்ணான். So he just plotted an idea to kill each and every disciple. மெயினா பேதுருவை பிடித்து சிறையில் அடைத்தான். And mainly he just caught hold of Apostle Peter and he put him in prison. So ஒரு நாள் தேவதூதன் உள்ள வந்தான். And one day the angel of the Lord came to the prison. தேவதூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி அவனை என்ன செய்தான்,
என்னை பின்பற்றும்படி செய்தான். And the angel of the Lord came and awoke him, and he asked him to follow him. அவர் முதலாவது காவலை இரண்டாவது காவலை இரும்பு கதவையும் அங்கே அவர்களுக்கு திறக்கப்பட்டது. And the first door and the second door and the iron gates were opened. முதலாவது காவல் வந்தபொழுது தானா திறக்கப்பட்டது. And when they just came to the first and the second guard post, it opened. அங்க இரும்பு கதவும் தானா திறக்கப்பட்டது. And even the iron gates, it just opened to them in own ஏதோ accord. இப்போ பாக்குற மாதிரி சென்சார்ல ஓபன் ஆகுது மாதிரி அப்போ அந்த நாள்ல என்ன ஆகுதுன்னா தேவதூதன் வந்து என்ன ஓபன் ஆயிடுச்சு. And on those days when the angel of the Lord came down, it opened as if there was a sensor, which we see in these days. இன்னொரு அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, And when we just read in another chapter, அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துக்கு வரும் பொழுது, and when you read in Acts the Apostles chapter அங்கே 16, பவுலையும் சீலாவையும் சிறையில அடைத்தார்கள். and they just put Paul and Silas in prison. 26 வசனத்தை நான் வாசிப்பது, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். And when you just read in verse 25, we see Paul and Silas, they were praying and singing hymns to God. சடிதியாய் ஒரு பூமி அதிர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And we are just reading here, all of a sudden there was a great earthquake. காவல்ல இருந்தவங்க எல்லாரும் அந்த பாட்டை கேட்டார்கள். And all the prisoners, they were just hearing the hymns. ஒரு புது ஆள் வந்து ரெண்டு பேர் வருகிறான், அவனை தலைகீழாக அவங்க தொங்கி அவங்க என்ன செய்யறாங்க, பாட்டு பாடிக்கொண்டு இருக்கிறாங்களே சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். And the prisoners were thinking the two people who are new in the prison, they were put upside down and they are just singing songs to God. உடனே நான் கர்த்தர் பூமியை அசைத்தார். And all of a sudden there was a great earthquake. அசைத்த உடனே எல்லார் கட்டுகளும் கர்த்தர் கட்டழுவித்தார். And when there was a great earthquake, and all the chains were loosened. ஹalleluya. Hallelujah. தேவன் சிறையிருப்பின் கதவை திறக்கிறார். And the Lord God is opening the doors of captivity. யோசேப்பின் வாழ்க்கை எப்படி திறந்தாரு? And how the Lord God opened in the life of Joseph. ஒரு மனுஷனை அனுப்பினார். And he just sent one man. இங்கே பேதுரு வாழ்க்கையிலே ஒரு தேவ தூதன் புறப்பட்டு வந்தார். And when you just see in the life of Peter, the angel of the Lord came down. இங்கே பவுல் சீலா வாழ்க்கையில எப்படி கதவை திறந்தானா, கர்த்தருடைய பிரசன்னம் வந்து கதவு திறக்கப்பட்டது. And when you just see in Paul and Silas situation, the Lord's presence came down and the doors were opened. எப்படியாவது கர்த்தர் திறப்பார். And somehow the Lord God will open the Hallelujah. doors. Hallelujah. அடைப்பட்ட கதவு திறக்கப்படும். And all the doors which are shut will be opened. யார் மூலமாய் கர்த்தர் திறப்பார்? And he will just open the doors through someone. அனுப்பி திறப்பார். Or else he will just send the angel of the Lord and he will open the doors. பிரசன்னத்தை அனுப்பி கர்த்தர் அசைக்க பண்ணி கர்த்தர் திறப்பார். And he will just send his presence and he will shake the doors and he will open. Hallelujah. Hallelujah. கர்த்தர் திறக்கிற தேவன். Our Lord God is a God who opens. Hallelujah. Hallelujah. அவங்க என்ன செய்தார்கள்? And what did they do? அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். And they just looked upon the Lord in prayer. வானம் திறக்கப்பட்டாலும் ஜெபம் பண்ண வேண்டும். And if the heavens should be opened, we just need to pray. சிறை கதவு திறக்கப்பட வேண்டும் சொன்னா ஜெபம் பண்ண வேண்டும். And if the doors of captivity need to be opened, we need to pray. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் திறக்குப்பார். And when we just pray to the Lord God will open. ஏன் சொன்னால் ஜெபம் என்ன திறவு கோலை கர்த்தர் நம்ம கையில தந்திருக்கிறார். And if you just see the reason why the Lord God has given this prayer as a key in our hand. Hallelujah. Hallelujah. மூன்றாவது நாம் பார்ப்போம் சொன்னால், And thirdly, யோசுவா 6 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தால், and when you turn your Bibles to Joshua chapter 6 verses 1, அங்கே எரிகோ அவர்களுக்கு அடைக்கப்பட்டு இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். and we are just reading the Jericho was shut there. வாசிப்போம். யோசுவா 6 அதிகாரம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்ட, அதாவது இவள் முன்னேறி செல்ல விடாதபடி இவளுக்கு அடைக்கப்பட்டிருந்தது. And now Jericho was securely shut up because of the children of Israel. தேவன் இவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை செய்திருக்கிறார். And the Lord God has given the promise to them. வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க விடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறது. And this door was shut, so it never led them to inherit the promise which the Lord God has given them. அதனால கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்றார், நீங்க எரிகோவை சுற்றி வாருங்கள். And the Lord God is giving them a counsel, you just need to go around the walls of Jericho. ஒவ்வொரு முறையும் 6 நாள் ஒவ்வொரு முறை சுற்றி வந்தார்கள். And for 6 days they just went around the walls of Jericho once. 7 நாள்ல 7 முறை சுற்றி வந்தார்கள். On the 7th day they just went around 7 times. ஆர்ப்பரித்தபோது எரிகோவின் கோட்டை கர்த்தர் உடைத்தார். And when the people shouted with a great shout, the Lord God broke the walls of Jericho. அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தடைகள் வருகிறது. And many times we are just facing hindrances
like this in our கர்த்தர் life. இந்த வாக்குத்தத்தத்தை தந்தார். And the Lord God gave a promise. கர்த்தர் இந்த வசனத்து மூலமா என்னோட பேசி இந்த வாக்குத்தத்தத்தை தந்தார்னு சொல்லுகிறோம். And we are just saying the Lord God has spoken to me through this word and he has given a promise like ஆனா இந்த this. வாக்குத்தத்தத்தை நிறைவேறாதபடி சில நேரத்தில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வருகிறது. And many times we are facing the struggles which is not letting us to inherit this promise. அநேக தீர்க்கதரிசி மூலமா இந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றேன். And I have just received the promises through this prophet. ஆனா என்னால முன்னேற முடியவில்லை. But still I am not able to move forward in my life. அநேகருக்குள்ள அப்படிப்பட்ட கேள்விகள். And many people they have questions like this in their இவருக்கு mind. கர்த்தரே வாக்குத்தத்தம் செய்தார். And for here we see the Lord God himself gave a promise to them. ஓடுகிற வாக்குத்தத்தம். And he just gave them the promise that they are going to the land which is full of milk and honey. அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும்படி அவர்கள் போகிறார்கள். And they are just moving forward in order to go and inherit that promise. முயற்சி எடுக்க சில தடைகள் வந்துதான் ஆகும். And so when you are just taking measures towards it and we are facing the சில hindrance. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேறும்படியாக நாம் முயற்சி எடுப்போம்னு சொன்னா நம்ம வாழ்க்கை தடைகள் வரதான் செய்யும். And many times when we are just taking measures to move forward in a spiritual life we might be facing hindrances. ஆனால் தடையை உடைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். But the Lord God who destroys all the hindrances is with எதெல்லாம் us. அடைக்கப்பட்டதோ அதெல்லாம் திறப்பார். And whatever is being shut the Lord God will open for us. Hallelujah. Hallelujah. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். And he will fulfill the promise for நாம் us. செய்வனை கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். And the one thing what we need to do is we just need to praise God. கர்த்தரை ஆர்ப்பரிக்க வேண்டும். And we just need to give a good shout with a great shout. எங்கெல்லாம் துதிக்குதோ அங்கெல்லாம் கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். And wherever there is praise the Lord God will change the situation. Hallelujah. Hallelujah. கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். And the Lord God will change the situation. திறக்கிற தேவன். And he is the Lord God who ஏதோ opens. அடைக்காது. And nothing will be shut before us. அடைச்சாலும் கர்த்தர் திறப்பார். And even if it is shut the Lord God will open திறந்த it. ஒருவரும் பூட்ட முடியாது. If he just opens no one can shut பவுல் it. சொல்லும்போது இப்படி சொல்றான். And Paul says like this. எனக்காக அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. And he just says a great and an effective door is open for me. 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தால் And 1 Corinthians chapter 14 verse 7 அங்கே says. சொல்கிறார் எனக்காக அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. And he just says a great and effective door is open for me. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1 Corinthians chapter 16 verses 9, for a great and effective door has opened to me and there are many adversaries. எனக்காக அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. And for me a great and effective door is open for me. ஏன் இந்த கதவு திறந்தா? And why the Lord God has opened this door? சுவிசேஷத்தை சொல்லும்படியாக. In order to preach the gospel. அந்த வாசிப்பு 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்தால் And 2 Corinthians chapter 2 verses 12 says. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் கர்த்தரால் எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையிலே என்று சொல்கிறார். Furthermore, when I came to Troas to preach Christ's gospel, and a door was opened to me by the Lord. கர்த்தர் ஏன் கதவை திறக்கிறார்? And why the Lord God is opening the door? சுவிசேஷத்தை சொல்லும்படியாக. In order to say the gospel. கர்த்தர் வானத்தை ஏன் திறக்கிறார்? Why the Lord God is opening the நம்மை heaven? ஆசீர்வதிக்கும் தேவைகளை சந்திக்கும்படியாக. In order to bless us and to supply all our ஏன் needs. சிறையிருப்பின் கதவை திறக்கிறார்? Why the Lord God is opening the door of நம்மை captivity? விடுதலையாக்கும்படியாக. In order to deliver us. இங்கே நான் பார்க்க ஏன் கதவை திறக்கிறான்னு சொன்னால் நாம் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும்படியாக. And here we see why the Lord God is opening the door in order for us to inherit the இங்கே பவுல் promise. சொல்றாரு எனக்காக கதவு திறக்கப்பட்டு ஏன் திறந்திருக்கிறான்னு சொன்னால் சுவிசேஷத்தை சொல்லும்படியாக. And Paul the apostle says here why the door is open for me in order to preach the gospel. அநேக நேரத்திலே நம்மை தேடி ஜனங்கள் வருவார்கள். And many times people will come and seek of us. கதவை திறந்து வச்சிருக்கிறார். And the Lord God has opened the door for us. நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். And we just need to preach the gospel. அநேக நேரத்தில் நம்மை கொண்டு போவார். And he will just bring us. கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. And the door is open. யாரெல்லாம் பார்க்கிறோமோ அவங்க எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். And whomever we see we just need to say the gospel to them. சுவிசேஷம் என்று சொன்னாலே நற்செய்தி.
And when we say gospel, it is a good news. ஆண்டவர் உங்களுக்காக செய்த மகத்தான காரியத்தை நாம் என்ன செய்றோம், எடுத்து சொல்லுகிறோம். And we are just saying the good things or the greater things which the Lord God has done for உங்களுக்காக us. மரித்தார் என்று சொல்லி, உங்களுக்காக அவர் ஜீவனை விட்டார், உங்களை மாற்றும்படி அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், மூணாம் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். And we are just saying the Lord Jesus died for you and he just rose upon the third உங்க day. வாழ்க்கை மாறு என்று சொல்லுகிறோம். And we are just saying if you believe in him, your life will be changed. உங்களை மாற்றும்படியே தான் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லுகிறோம். And we are just saying in order to change you, the Lord Jesus came into this விசுவாசித்தா world. உங்க வாழ்க்கையே மாறிவிடும். And if you just believe in him, your life will be transformed. தேவன் உங்கள் வாழ்க்கையில் வந்து விடுவார். And the Lord God will come into your இந்த life. சுவிசேஷத்தை சொல்லும்படியாய் தேவன் எல்லாருக்கும் கிருபை செய்திருக்கிறார். And in order to say this gospel to everyone, the Lord God has bestowed his grace upon us. Hallelujah. Hallelujah. நமக்கு தெரியாது, கதவு திறக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியவில்லை. And many times we do not know our doors are open. சுலபமா சொல்லலாம். And we can just say this very easily to others. ஆண்டவர் பாருங்களேன், சமாரிய ஸ்திரியை தேடி போய் அங்கே சுவிசேஷம் சொல்கிறார். And the Lord Jesus went and seek of the women of Samaria and he is saying the gospel. தெரியும், ஆண்டவர் தெரியும், கதவு அங்கெல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியும். And the Lord Jesus knew very well the doors are open there. எங்கெல்லாம் போறாலும் அங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்கிறார். And wherever he went, he just said the gospel. பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்கிறார். And he just said about the kingdom of God. Hallelujah. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். And in the same way, the Lord God has opened the doors in our life ஏன்னு சொல் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். in order to preach the gospel. கடைசியாக அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது, And finally, when you turn your Bibles to Acts the Apostles chapter 7, 7ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். and Acts the Apostles chapter 7 verses 56. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இங்கே ஸ்தேவான் சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசித்தோம். And we are just reading about the words of Stephen here. ஸ்தேவான் என்ன சொல்கிறான், சாவறதுக்கு முன்பாக, அவனை கல்லெறியறதுக்கு முன்பாக அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. And before he was just stoned to death, his eyes are open. வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமார தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். And Stephen said, look, I see the heavens open and the Son of Man standing at the right hand of God. மனுஷகுமாரனை பார்க்கிறார். And he just saw the Son of Man. இயேசு வானத்திலே இறங்கி வருவார். And the Lord Jesus will come down from heaven. மனுஷகுமாரன் வருவார். And the Son of Man will come down. தேவகுமாரன் வருவார். And the Son of God will come down. வானம் திறக்கும், ஒரு நாள் திறப்பார். தேவன் ஒரு கூட்டத்தை கர்த்தர் பார்க்கும்படி செய்வார். And one day the heavens will open and he will make a group of people to see that. இயேசு வருவதை வானத்திலே பார்ப்பார்கள். And they will just see when the Lord Jesus Christ comes from the heaven. மரித்த முதலாவது எழுந்திருப்பார்கள். And the people who are dead in Christ will see this. உயிரோடு இருக்கிறவர்கள் மேகத்திலே அவரோடு கூட இருப்பார்கள். And later the people who are alive will be caught up together in இயேசு clouds. ஆரவாரத்தோடு வானத்திலே இறங்கி வருவார் என்று வேதவசனம் சொல்கிறது. And the scripture clearly says the Lord Jesus will descend with a great shout and with a எல்லாரும் பார்க்க trumpet. மாட்டார்கள். And many people wouldn't see. தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு என்றே தேவன் வானத்தை திறந்து தம்மை வெளிப்படுத்துவார். And the Lord Jesus will reveal himself to his children and he will show them. ஏன் வானத்திலே வெளிப்படுகிறார்? And why the Lord Jesus revealed தம்முடைய himself in the ஜனத்தை heavens? அழைத்து செல்லும்படியாக. And in order to take his children with him. Hallelujah. Hallelujah. வானம் திறக்கப்படும். And the heavens will be open. வானம் திறந்தா இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் நடப்பதை நாம் பார்க்க முடியும். And if the heavens are open, we can just see all the things happening like this. Hallelujah. Hallelujah. கர்த்தர் வானத்தை திறப்பார். Our Lord God, he will open the கர்த்தர் heavens. சிறையிருப்பை கதவை திறப்பார். And he will open the doors of captivity. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாத அடைப்பட்டிருக்கிற கதவை திறப்பார். And he will open the doors which is not letting us to inherit the சுவிசேஷ promises. வாசலை திறப்பார். And he will just open the doors for gospel. ஒரு நாள் வானம் திறக்கப்படும், தேவகுமாரனை நாம் பார்ப்போம். And one day the heavens will be opened and we will just see the Son of Man. தேவகுமாரனை தரிசிப்போம். And we will just see the Son of முகமுகமாய் Man. தரிசிப்போம். And we will just see the Son of God face to face. Hallelujah. Hallelujah. அவர் திறந்தா ஒருவரும் பூட்ட முடியாது. And if he just opens, no one can shut it. யாவரும் எழுந்து Hallelujah. நிற்போம், கண்களை மூடுவோம். Hallelujah. Let's all stand and rise upon our feet and look Jesus, upon the Lord. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ண போறோம். Hallelujah. ஒருவேளை சிறையிருப்பு போன்ற சில காரியங்கள் நம்ம அடைத்து வைத்திருக்கலாம்.
எல்லாம் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, என் சிறையிருப்பை மாற்று, இப்போ வானம் திறக்கப்பட வேண்டும், என் வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் வர வேண்டும். சில கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஆசீர்வாதம் வரவில்லையே என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவரே, வானத்தின் கதவை திறப்பீராக, இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு இந்த மதியான வேளையிலே கர்த்தர் வானத்தின் கதவை நமக்காக திறப்பார். ஹல்லேலூயா. வானத்தின் மதகுகளை திறந்த தேவன் அவர். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. அவர் திறக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா, நன்றி அப்பா. இந்த திருக்கரத்திலே, ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் கொஞ்ச நேரம் வாயில திறப்போம். கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. சுவிசேஷ வாசலை திறந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா, நன்றி செலுத்துகிறோம். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இசப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாகவும் ஆண்டவரே இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே இசப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, கதவுகளை திறந்து மதகுகளை திறந்து ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே இசப்பா ஒரு ஆசீர்வாதத்தையும், அதே போல ஆண்டவரே இசப்பா ஸ்தோத்தரிக்கிற எங்கள் நிமித்தம் ஆண்டவரே இசப்பா இந்த தேசத்தில் ஆண்டவரே அடைப்பட்டிருக்கிற சுவிசேஷ வாசல்கள் எல்லாம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் திறக்கப் போகிறதற்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் பெருகவும் ஆண்டவரே இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்ட இந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் பிரயோஜனப்படுத்தி ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரே இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, முயற்சி பண்ணும்படிக்கு எங்கள் தேவன் நீங்க எங்களுக்கு பலன் தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபையை எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் பொழிந்தருளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் முன்னேற உதவி செய்யும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆண்டவரே இசப்பா ஸ்தோத்தரிக்கிற வளர்ச்சியில் ஆண்டவரே நாங்கள் பெருகும்படிக்கு எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே இசப்பா. உம்முடைய வருகைக்கு சமமாக இருக்கிறபடினால ஆண்டவரே அப்பா தகப்பனே இசப்பா, இந்த தேசத்து ஜனங்கள் யாவரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும்படிக்கு, தெரிந்து கொள்ளும்படிக்கு, புரிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவரே அப்பா தகப்பனே அவர்களுடைய இருதயத்தின் கதவுகளை என் தேவனை திறக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தேசத்தின் ஆண்டவரே அடைக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ கதவுகள் யாவும் திறக்கப்படட்டும். அறிவிக்கிறவர்கள் பெருகும்படியாய் நான் செபிக்கிறேன். கேட்கிறவர்கள் பெருகும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவருடைய வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவர்களுடைய இருதயத்தின் கதவுகளை என் தேவனை திறந்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாகிய கர்த்தர் நீர் எங்கள் தேவனாய் இருந்து ஆண்டவரே அப்பா நீர் ஜீவனோடு கூட இருக்கிறபடினால் ஆண்டவரே அப்பா தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் யாவரையும் கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தடைப்பட்டிருக்கிற யாவரையும் வருகிற வாரத்தில் நீர் கொண்டு வரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் இந்த வாரம் முழுவதும் இருக்கிற எல்லா கூட்டங்களையும் என் தேவனீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே இசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அப்பா. வருகிற வாரத்துக்கு மறுவாரம் ஆண்டவரே இசப்பா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அந்த விசேஷித்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். எல்லா துதிகர மகிமை யாவும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கு என்றைக்கும் நம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.